ஓம் சரவண பவ. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உன் கையில் வந்து சேரும். உன் வீட்டின் பணப்பெட்டி நிரம்பி வழியும். என்னிடம் கண்ணீர் விட்டு சொல்லிவிட்டாய். உனக்கானது உன்னை வந்து சேரும் குழந்தையே. மகிழ்ச்சியோடு இரு. ஆகாயமே இடிந்து உன் தலை மீது விழும்படியாக ஏதாவது பெரிய தீமை வந்தாலும் அப்போது என்னை உன் நினைவில் கொள். நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று நீ யோசிக்காதே. அது நான் காண்பிக்கின்ற பாதை. அதில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் என் குழந்தையே. உன்னை பாதுகாப்பதற்கே நான் இருக்கின்றேன். உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்களே என்று வருந்தாதே. அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள். நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகளாகும். வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே குழந்தையே. வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு. ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன்பு அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி. எப்போது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய். என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு ஒரு நல்ல தோழனாகவும் நான் தோள் கொடுத்து தாங்குவேன். உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். அதில் உன்னை யாரென்று எடுத்து காட்டு. தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல, அடுத்த கட்டத்திற்கு உன்னை மேம்படுத்த. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இன்று இதை நீ நன்றாக உணர்ந்து இருப்பாய். உன்னை சுற்றி உன் மனதை தூற்றி பேசுபவர்களை பற்றி நினைக்காதே. அவர்களோடு வாதம் செய்யாதே. அமைதியாக கடந்து செல். ஏனென்றால் வாக்குவாதம் செய்தால் உன் நிம்மதிதான் இழந்து போகும். வாக்குவாதம் செய்து உன் நிலையை நீ புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்து. என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை. அதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்து கொண்டு செயல்படு. உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் உதவியும் ஏதோ ஒரு வகையில் உன்னை வந்து சேரும். என் மீது நீ நம்பிக்கை கொள். ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே. சிலவற்றை இழந்தால் கூட நிச்சயம் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். உன் வீட்டில் தேவைகளுக்கு குறைவு வராமல் நான் காப்பாற்றுவேன். என் வார்த்தைகளை நம்பு. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம். பாதையில் வரும் தடங்கள்தான் உன்னை முன்னேற வைக்கும். முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று. அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல, இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்கு. என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் நீ விழமாட்டாய் குழந்தையே. நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல, விதையாய் உன்னை நான் கீழே தூவுகின்றேன். அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் நான் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள்தான் அவை. உனக்கு புதியது, அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும். ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் இருப்பதை காட்டிக்கொள்ளாது. பிறகு செடியாய் மரமாய் வளரும்.
அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும். அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய். நீ விழுந்து இருந்திருக்கலாம், ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே. எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப் போகிறாய் குழந்தையே. அதற்குத்தான் இந்த சிறிய சறுக்கல். சறுக்கல் என்பது கீழே விழுவதற்கு அல்ல, மேலே உயர்ந்து செல்வதற்கு. உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் நான் தூவி இருக்கிறேன். சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் குழந்தையே. என்ன இப்படி சொல்கிறீர்களே என்கிறாயா? நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல, எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல். எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும். அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல்தான் எதிர்காலம். கொஞ்ச தூரம்தான், அதனால்தான் தாமதமாகிறது என்று நினைக்கின்றாய். ஆனால் அது தாமதமில்லை. உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது. வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே. இதில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய். இந்த உலகமே தலைகீழாக மாறலாம், ஆனால் நாம் வழி தவறிவிடக்கூடாது. நம்முடைய நிலையிலேயே உறுதியாக நின்று கொண்டு அமைதியாக இவ்வுலகை வேடிக்கை பார்க்க வேண்டும். என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கின்றான். என்னை விட்டு நீங்கினால் இந்த உலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றிவிடும். என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவது இல்லை. இடையராது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜெபம் செய்கின்றான். முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கின்றேன். அவனுக்கு விடுதலையளித்து என் கடனை நான் தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன். என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டர கலக்கின்றான். பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டு ஒழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக சமர்ப்பித்துவிடு. உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் மட்டும் கேள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயற்சி செய். என் சன்னிதானத்தில் கௌரவம் அடைந்துவிடு. உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதே குழந்தையே. உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்து கொள்கிறாய். ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல, அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர கைவிட மாட்டேன். இன்று இதை நீ நன்றாக உணர்ந்திருப்பாய்தானே? உன்னை நான் தவிக்க விட்டு வேறு எங்கே போவேன்? உன் வழிகள் என்ன, எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா? நீ கொஞ்சம் யோசித்துப்பார். நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம், ஆனால் தாயின் கருவறையின் அணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கின்றாய். அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும். அதனால்தான் எட்டி நின்று நான் வேடிக்கை பார்க்கிறேன். இன்று நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன். இன்று உனக்கு நீச்சல் ஓரளவிற்கு தெரிந்துவிட்டது. இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று நீ இருப்பாய். நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள். அவர்களும் அப்படியே இருப்பார்கள் என்ற உத்தரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும். அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் நான் உனக்கு உணர்த்துகின்றேன். இது உன் நல்லதுக்காக மட்டுமே. உன்னை உயிராய் நினைக்கும் நான் எப்படி விட்டு செல்வேன்? உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன்.